பல வாரங்களாக ஐயா அவர்கள் எது ஞானம் என்ற தலைப்பிலே தொடர் சிந்தனையாக பல தத்துவங்களை நமக்கு புரியும் வகையில் எடுத்துரைத்துள்ளார்கள். கடந்த வாரம் நம்மளுடைய மனம் பற்றி கூறினார்கள். எண்ணம் என்பது அது தனித்த மனம் என்பது எண்ணம் அற்றது. நல்ல தூக்கத்தில் எண்ணம் எழாது. உடலும் உயிரும் பிரிந்தால் மூலம் மனதின் மரணம் புலன்கள் மீது தொடர்பு இல்லாமல் இருப்பது, புலன்கள் மூலம் பெற்ற அனுபவ பதிவுகளும் இல்லாமல் இருப்பது என்று கூறி முடித்தார்கள். ஐயா அவர்களை இன்றைய வகுப்பு துவங்க தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் அனைவரும் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை, குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்களே, எது ஞானம் என்று ஒரு தொடர் சிந்தனை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஞானம் என்பதனுடைய தத்துவங்களை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஆன்மீகம் என்று எந்தெந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் இந்த ஞானத்தை நோக்கிய பயணத்துக்காக மட்டுமே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இப்பொழுது சமுதாயம் எப்படி பிரித்து விட்டார்கள் என்று சொன்னால், ஞானத்திற்கான வாழ்க்கை என்பது வேறாகவும், இந்த பொருளியல் வாழ்க்கை என்று சொல்லுகிறோமே, இந்த வாழ்க்கை என்பது வேறாகவும் அதை பிரித்து விட்டார்கள். பெரும்பாலும் அப்படித்தான் இருக்கிறார்கள். ஞானம் என்பதெல்லாம் இப்பொழுது தேவையில்லை என்று அதற்கு ஒரு வயது வரம்பை நிர்ணயம் செய்கிறார்கள். இது எந்த வயதை நிர்ணயம் செய்வீர்கள்? ஒருவர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் என்றார். அப்ப 60 வயது அதற்கு பின் ஞானம் கிடைத்தால் போதும் என்று சொல்கிறீர்களா? சரி, வியாபாரம் செய்பவர் 80 வயது வரை வியாபாரம் செய்து கொண்டே இருக்கிறாரே, அவருக்கு ஞானம் எப்பொழுது? அப்ப இதுக்கு வயது என்று எதை வைத்து நிர்ணயம் செய்கிறோம்? இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால், எது ஞானம் என்ற அறியாமை. எது ஞானம் என்ற அறியாமை. அப்ப சுருக்கமா எது ஞானம் அப்படின்னு ஒரு பாமர மக்களுக்கு சொல்லணும்னு வச்சுங்க. எதுவுமே ஆன்மீகத்துக்கும் அல்ல, தத்துவத்துக்கும் அல்ல, எந்தவித தத்துவங்களும் தெரியாது. பாமர மனிதன் ஒருவன், கல்வி அறிவு கூட இல்லை என்று வைத்துக் கொள்வோம். அவன் எது ஞானம்னு ஒரு கேள்வியை நம்மகிட்ட கேட்கிறான் அப்படின்னு வச்சு கேட்டா, அவனுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும் இல்லையா? நம்ம இந்த தத்துவ விளக்கங்களை, எனக்கு இந்த தத்துவ விளக்கத்தை இப்படித்தான் சொல்ல தெரியும் என்று எல்லோரிடமும் அதே போல சொல்லிக் கொண்டிருந்தால் அது பயனாகாது. வேதாத்திரிய தத்துவங்களே ஒரே தத்துவமாக இருந்தாலும் அவை மாணவர்களிடம் எப்படி சொல்ல வேண்டும், மாணவிகளிடம் எப்படி சொல்ல வேண்டும், திருமணம் ஆன நிலையில் இருப்பவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும்,
இல்லறத்தில் இருப்பவர்கள் முதியவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும், கல்வி நிலையில் உயர்ந்தவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும், கல்வி நிலை இல்லாதவர்களுக்கு எப்படி சொல்ல வேண்டும் என்று அதில் வேறுபாடு படுத்தி சொல்லப்பட வேண்டும். வேண்டும். தத்துவம் ஒன்றுதான். அந்த தத்துவத்தினுடைய கோர் என்று சொல்வார்கள், அதனுடைய அடிநாதம் என்று சொல்வார்கள். அது ஒன்றுதான். ஆனால் அது விளக்கப்படும் விதம் வேறு விதமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை முறையும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பருவத்துக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டிருக்கிறது. கல்விக்கு தகுந்தாற்போல் மாறிக்கொண்டிருக்கிறது. மகரிஷி அவர்களே ஒரு தத்துவத்தை சொல்லியிருப்பார்கள். மனிதருள் வேறுபாடு ஏன் என்று ஒரு தத்துவம் சொல்லியிருப்பார்கள். அதில் 16 காரணங்களை சொல்லுகிறார். அந்த 16 காரணங்கள் பார்த்தீங்கன்னா பொதுப்படையாக பெரும்பாலும் இருக்கக்கூடிய அந்த காரணங்கள் சில இருக்கும். அப்ப அந்த வேறுபாடுகள் அதற்கு தகுந்தாற்போல்தான் நாம் இந்த தத்துவத்தை சொல்லப்பட வேண்டும். சரி, அப்ப இப்போ எதுவுமே இல்லாத ஒரு பாமர மனிதன் அவன் கேட்கிறான், எங்களுக்கெல்லாம் ஞானம்ங்கிறது எதுக்குங்க அப்படின்றான். ஏன்? என்னமோ வேலை செஞ்சோம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கினோம், முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு இந்த ஞானமெல்லாம் தேவையில்லை என்று அவர் சொல்லுகிறார். சரி, அவரிடம் எது ஞானம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அதற்கு என்ன பதிலாக இருக்க முடியும் என்று சொன்னால் என்ன சொல்ல முடியும்? ஒன்றே ஒன்றை சொல்லலாம். வாழ்க்கையில் நீங்கள் துன்பம் என்ற உணர்வு வராமல் வாழ்வது என்பது ஞானம் என்று சொல்லலாம். அதையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். அடுத்து முதல்ல துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஞானம் என்று சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம துன்பத்தை 2ஆ பிரிப்போம் இல்லையா? இயற்கை துன்பம், செயற்கை துன்பம். அந்த இயற்கை துன்பம் என்பது மட்டும் நம்முள் நிகழ வேண்டும். செயற்கையான துன்பம் என்பதே நமக்கு வரக்கூடாது. அந்த துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நீங்கள் அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்று சொன்னால் போதும். இப்ப இது ஞானமா இல்லையா சார்? இது பாமர மக்களுக்கு மட்டும் இல்லை சார், எல்லாருக்கும் இதுதான் சார் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, எல்லாருக்கும் இதுதான் ஞானம், இதுதான் ஞானம். ஆனால் இப்போ அந்த செயற்கை துன்பத்தை உருவாக்கி கொள்கிறோம் அல்லவா, அது அந்த பாமர மனிதனிடம் மிக குறைவாக இருக்கும், மிக குறைவாக இருக்கும். அதனால இந்த தத்துவத்தை மட்டும் சொன்னா போதும் போதும். சில இடங்களில் என்ன இருக்கும், எனக்கு செயற்கை துன்பம்னு ஒண்ணு இல்லவே இல்லையே, எனக்கு இயற்கை துன்பம்ங்கிறது தான் வரும். பசிக்கும், தாகம் எடுக்கும், அதுக்கு நான் போய் ஏதாவது உணவை தேடுவேன், எடுத்துக்கொள்வேன். அப்புறம் அதுக்கு மேல நான் ஒன்றும் தேடுறது இல்லை, நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர்கிட்ட என்ன சொல்லலாம்? எது ஞானம் என்று அவர் கேட்டார். என்ன சொல்லலாமா? நீங்கள் வாழும் வாழ்க்கையே ஞானம் என்று சொல்லிவிடலாம். அவ்வளவுதான். அப்ப என்னை ஞானி என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா அப்படின்னு அவர் கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆம், உங்களை ஞானி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்ல வேண்டும். அவ்வளவுதானே? அப்ப ரொம்ப 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 சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, செயற்கை துன்பம் எழாமல், செயற்கை துன்பமே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னார், அந்த வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்பதை அறிந்து கொள்வதுதான் ஞானம். ஞானம் என்ன சார்? ஞானம்ங்கிறதுக்கு அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், எண்ணமற்ற நிலை, ஆனந்த நிலை, பரவச நிலை, நான் யார் என்பதை உணர்ந்த நிலை, அப்படி இப்படின்லாம் சொன்னீங்களே,
இந்த நிலைக்கு வந்த பிறகு அந்த நிலைகள் எல்லாம் தானாக நம்முள் வந்து நிகழ்ந்து கொள்ளும், இணைந்து கொள்ளும், தானாக வரும், தானாக அமையும். அவ்வளவுதான். அப்ப இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம்? ஞானம் என்பது நமக்குள்ளாக நிகழ்வது, இயற்கையாக நிகழ்வது, நாம உருவாக்குவது அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். சரி. அப்ப இது ஏன் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை வேறு வகையாக சொல்ல வேண்டி இருக்கிறது என்று சொன்னால், இந்த இயற்கை துன்பத்திலிருந்து விலகுவதற்காக பொருளோடு தொடர்பு கொண்ட மனிதன் இந்த செயற்கை துன்பமாக மாற்றுகிறான் அல்லவா? அந்த மாற்றுகிற அந்த வேளையில அவன் எந்த அளவுக்கு ஆழமாக சென்றிருக்கிறான், எந்த அளவுக்கு செயற்கை துன்பத்தை உருவாக்கக்கூடியதில் அழுத்தமாக இருக்கிறான் என்பதற்கு தகுந்தாற்போல் அவனுக்கு ஞானத்தை நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, அவன் அங்கிருந்து திருப்பி கொண்டு வர வேண்டியிருக்கு. இப்ப இங்க இந்த சாதாரண அந்த ஒரு பாமர மனிதன் இருக்கானே, அவன் ரெடியா இருக்கான். எதுக்குள்ள லேசா திருப்பி விட்டாலே அந்த ஞானத்தின் பாதைக்குள்ள வந்துருவான். அவன் அந்த ஞானம் என்ற பாதைக்கு அருகாமையில் அவன் சென்று கொண்டிருக்கிறான். அந்த ஞானம் என்ற பாதைக்கு பேரலல் ரோட்ல சென்று கொண்டிருக்கிறான். நீ இந்த ரோட்ல இருந்து அந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய அந்த பெரிய ரோட்ல போப்பான்னு சொன்னா முடிஞ்சது. ஆனால் மற்றவர்கள் எல்லாம் அந்த ஞானம் என்ற பாதையிலிருந்து 1/2 கிலோமீட்டர்ல கொஞ்சம் பேர் போறான், 1 கிலோமீட்டர்ல கொஞ்சம் பேர் போறான், 50 கிலோமீட்டர்ல கொஞ்சம் போய்கிட்டு இருக்கான். அப்ப இவர்களையெல்லாம் திருப்பி கொண்டு வருவது என்பதற்காக என்ன சொல்ல வேண்டி இருக்கிறது? நிறைய தத்துவங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது. இதற்காக உருவாகியதுதான் இத்தனை தத்துவங்களும். அப்ப இந்த ஆன்மீகத்தில் தத்துவங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் ஞானத்திற்காக சொல்லப்படவில்லை. ஞானத்தின் பாதையிலிருந்து விலகி இருக்கக்கூடிய நிலையில், அந்த விலகிய நிலையிலிருந்து அந்த பாதைக்கு வருவதற்காக சொல்லப்பட்டதுதான் இத்தனை தத்துவங்களுமாக இருக்கிறது. சரி, இப்போ நாம இங்கே வரும்போது அடிப்படையாக நாம் இந்த துன்பம் என்ற நிலையில் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, துன்பகரமான வாழ்க்கை என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு மூலமாக இருப்பது என்பது எண்ணம் என்று சொல்லிவிட்டோம். எண்ணம்தான் எல்லாவற்றிற்கும் மூலம். வாழ்க்கையிலே இந்த எண்ணத்தினால்தான் சொல்லும் செயலும் நிகழ்கிறது. இந்த செயலினால்தான் விளைவு வருகிறது. அதுதான் என்னவாக மாறுகிறது? பதிவாக மாறுகிறது. அந்த பதிவு மீண்டும் எண்ணமாக வருகிறது, அங்கிட்டு விளைவாகவும் வருகிறது. இது ஒரு சர்க்கிள், ஒரு வட்டம். எண்ணம் செயலாக மாறும். அந்த செயல் என்ன ஆகும்? விளைவாக வரும். அந்த செயலுக்கு ஒரு விளைவு வரும் இல்லையா? அந்த விளைவை அடிப்படையாக கொண்டு பதிவாக மாறும். அந்த பதிவு மீண்டும் எண்ணமாக வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இது திரும்ப 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 அது சுற்றி கொண்டே இருக்கிறது என்பதுதான் வாழ்க்கை. ஒரு வட்டத்துக்குள்ளாக சுத்திக்கிட்டே இருக்கிறோம். இதுதான் வாழ்க்கை. சரி, அப்ப இந்த இடத்துல நாம இந்த எண்ணங்களை பார்க்கும்போது நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என்று அடிக்கடி நம்ம பேசியிருக்கும் போது ஒன்று சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லியிருக்கோம்னா, இந்த கெட்ட எண்ணங்கள் முழுவதும் என்னுடையது, நம்முடையது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம்.
நல்ல எண்ணங்கள் அனைத்தும் இறைவனுடையது என்று சொல்லியிருக்கிறோம். சரி, இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? நல்ல எண்ணங்கள் அனைத்தும் இறைவனுடையது என்று சொல்லுகிறீர்களே, அதுல நம்மளுடையது என்று எதுவுமே இல்லையா என்று பல இடங்களில் கேள்வி இருக்கிறது. ஏன்னு கேட்டா, இந்த பாவம் புண்ணியம் என்பதை பற்றி நாம் பேசும்போது, புண்ணியம் என்ற அந்த பதிவு விளைவை கொடுக்கக்கூடிய பதிவு நம்மிடம் இல்லை என்று சொல்லி இருக்கிறோம். ஆனால் செயல் பதிவாக இருந்து அது மீண்டும் எண்ணமாக வருவதற்கு அது உதவியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறோம். சரி, இந்த இடத்துல அது எல்லாமே இறைவனுடையதா என்று பல கேள்விகள் எழுகின்றன. அதை பற்றி சிந்தனை செய்து பார்க்க இதை கொஞ்சம் அதில் இருக்கக்கூடிய நம்மளுடையது என்பதையும் கொஞ்சம் சிந்திக்கலாமே என்று தோன்றியது. அப்படி தோன்றும் போது நல்ல எண்ணங்களில் அன்பும் கருணையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் இறைவனுடையது என்று சொல்லிட்டோம். அப்ப அன்பும் கருணையின் அடிப்படை, ஏன்னா அன்பும் கருணையும் என்பது இறை தன்மை, இறைவனுடைய குணம். அதன் அடிப்படையில் எழக்கூடியது நல்ல எண்ணம் என்று சொல்லிட்டோம். அப்ப என்ன? யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் இருத்தல். துன்பம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த இடத்தில் இந்த துன்பத்தை, இந்த செயலை நான் செய்வதில்லை என்று நிற்கக்கூடிய எண்ணம் இருக்கிறது, அது அன்பு. அது ஒரு எண்ணம் தானே. ஒரு சூழ்நிலை வருகிறது, அந்த இடத்துல துன்பம் கொடுக்காமல் இருத்தல். சரி, கருணை என்பது துன்பம் போக்கும் செயல். சரி, இந்த ரெண்டும் நல்ல எண்ணம் என்று சொல்லிட்டோம். இப்போ இயற்கை துன்பம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக ஒரு எண்ணம் வருகிறது. பசி என்று ஒரு உணர்வு இருக்கிறது. இயற்கை துன்பம். சாப்பிட வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. இந்த எண்ணம் நல்ல எண்ணமா கெட்ட எண்ணமா என்று கேட்டால் இது நல்ல எண்ணம். அது நமக்கு தெரியுது, நல்ல எண்ணம். ஆனால் இந்த இடத்த இதை நம்ம பிரிச்சு நம்ம ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கிறோம் என்று கேட்டால், பசிக்கு சாப்பிட வேண்டும் என்று எழக்கூடிய எண்ணம் நல்ல எண்ணம். அதற்கு பெயர் ஆசை என்று மகரிஷி சொல்லிட்டார். இந்த பசி என்பதற்கு இதுதான் சாப்பிட வேண்டும் என்று எண்ணம் வரும்போது அதுவும் அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காகத்தான் வருகிறது. இப்போ அந்த இயற்கை பசியை போக்கிக் கொள்வதற்கு உணவு வேண்டும் என்று எண்ணும் போது அது நல்ல எண்ணமாக இருக்கிறது. இந்த பசியை போக்குவதற்கு எனக்கு பூரிதான் வேண்டும் என்று ஏதாவது ஒரு பதார்த்தத்தில் எல்லை கட்டி அந்த மனம் எண்ணும் போது அது கெட்ட எண்ணமாக மாறிவிடுகிறது. அப்ப இந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்காக வரக்கூடிய எண்ணத்திலும் நல்ல எண்ணமும் இருக்கிறது, கெட்ட எண்ணமும் இருக்கிறது. சரி, இதுல இருக்கக்கூடிய நல்ல எண்ணம் இருக்கிறதே, அது அதாவது பசி என்ற உணர்வை போக்கிக் கொள்ள வேண்டும், உணவு வேண்டும், தாகம் தீர்ப்பதற்கு தண்ணீர் வேண்டும், இப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த எண்ணம் இருக்கிறது. இந்த எண்ணம் நல்ல எண்ணம்னு சொல்லிட்டோம் இல்லையா? இந்த எண்ணம் இறைவனுடையதா நம்முடையதா என்று ஒரு சிந்திக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. இப்போ இதுவும் எதன் அடிப்படையில் வருகிறது? அன்பும் கருணையின் அடிப்படையில் தான் வருகிறது. அப்படி வருதா இல்லையான்னு பாருங்க.
பசி இயற்கை துன்பத்தை போக்க வேண்டும் அப்படின்னு வரக்கூடிய எண்ணத்தில் அதுல அன்பும் கருணையும் இருக்கிறதா என்று சொன்னால் இருக்கிறது. என்ன இருக்கிறது? இயற்கை துன்பம் தானே அது. அந்த பசி என்பதற்காக எதுக்காக உணவு சாப்பிடணும்னு நினைக்கிறோம்? அந்த துன்பத்தை போக்கிக் கொள்வதற்காக. அப்ப அது கருணையின் அடிப்படையில் தானே வருகிறது. ஆமாம், கருணையின் அடிப்படையில் தான் வருகிறது. அப்ப அது இறைவனுடையதானே என்று நாம் பொதுவாக சொல்லலாமா என்று கேட்டால், இப்போ பசி என்பது எல்லோருக்கும் இருக்கும் என்பது நாம் ஏற்கனவே சிந்தனை செய்திருக்கிறோம். பசி என்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கும், அது இல்லாத உயிரினம் இல்லை என்று நாம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனாலதான் அது இயற்கை துன்பம் சொன்னோம். அது விலங்கினங்களுக்கும் இருக்கும், மனிதனுக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் இப்போ ஒவ்வொரு தனி மனிதனுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் இந்த உணர்வு தோன்றுகிறது அல்லது தோன்றாமல் இருக்கிறது. அந்த தோன்றுகிற இன்டர்வல் குறைகிறது. அதிகமான உடல் உழைப்பை கொடுப்பவருக்கு அவருக்கு அந்த உணர்வு தோன்றக்கூடிய டைம் இன்டர்வல் குறைவாக இருக்கிறது. உடல் உழைப்பே இல்லை என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் பசிக்குது. அப்ப ஒரு உடல் உழைப்பை கொடுப்பவருக்கு 3 வேளை பசிக்குது, இவருக்கு ஒரு வேளை தான் பசிக்குது. அப்ப அது இயற்கை துன்பம் என்று சொன்னாலும் அது மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகிறது அல்லவா, மாறுபடுகிறது. அப்ப அது அவனுடைய உழைப்பை பொறுத்து மாறுபடுகிறது. அப்ப அந்த அடிப்படையில இது நல்ல எண்ணமாகவே இருந்தாலும் இந்த இடத்துல அது என்னுடைய எண்ணம் என்று வைத்துக் கொள்ளலாமா என்று ஒரு சிந்தனை தோன்றுகிறது. வைத்துக் கொள்ளலாம், இதில் தவறில்லை. என்னுடையது, நல்ல எண்ணத்திலே என்னுடையது என்று இதை வைத்துக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு அனுபவம் நாம பேசியிருக்கோம். என்ன பேசியிருக்கோம்னா, இது உடலின் தேவையை அடிப்படையாக கொண்டது. எது? இந்த பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, இந்த தேவை, இயற்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்வது என்பது உடலின் தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்கான இந்த ஒரு நிலை. சரி, நாம இப்ப என்ன சிந்தனை செய்கிறோம்? மனதின் தேவை என்று ஒன்று இருக்கிறது. அப்ப அந்த மனதின் தேவையை பூர்த்தி செய்தல் என்று சொல்லுகிறோம். அது என்னன்னு சொல்றோம்? ரசித்தல் என்று சொல்லுகிறோம். அதையும் எதன் மூலமாக அந்த ரசித்தல் என்பது நடக்கிறது? அதுவும் இந்த புலன்கள் மூலமாகத்தான் நடக்கிறது. புலன்கள் மூலமாகத்தான் நடக்கிறது. அப்ப அந்த ரசித்தல் என்பதில் வரக்கூடிய உணர்வு, மகிழ்ச்சி என்றெல்லாம் சொல்லி இருக்கிறோம். இந்த ரசித்தல் என்பதில் ஒரு அனுபவமும் இருக்கும், அனுபவமும் இருக்கும் அல்லவா? தேவையை பூர்த்தி செய்வது என்பதில் ஒரு அனுபவம் இருக்கிறது. அதே போல ரசித்தல் என்பதிலும் ஒரு அனுபவம் என்பது இருக்கத்தானே செய்யும். ஆமாம், அதிலும் இருக்கிறது. அப்ப அதுல வரக்கூடிய அந்த அனுபவம் என்பது பதிவாக மாறுகிறது அல்லவா? அந்த பதிவு என்பது செயல் பதிவாக இருக்கும் அல்லவா? சரி, அந்த பதிவிலிருந்து ஒரு எண்ணம் வருகிறது. இது என்ன மாதிரியான பதிவு? அதிலிருந்து வரக்கூடிய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணம்? இது எல்லாரும் தெளிவா நம்ம சொல்லிடலாம். இது கெட்ட பதிவு கிடையாது. ரசித்தல் என்பது கெட்ட பதிவு கிடையாது, பாவம் இல்லை. அது எதுல வரும்? புண்ணியம்ங்கிறதுல வருமா?
புண்ணியம்ங்கிறதுல வருமா? செயல் பதிவுல வரும், ஆனா கெட்ட பதிவுல வராது. கெட்ட பதிவுல வராது. இப்போ புண்ணியம் என்பதுல வருமானா? வரும். புண்ணியம் என்பதில் வரும். இப்போ அதுல அந்த புண்ணியம் என்பது நம்ம சாதாரணமா என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு புண்ணிய செயல் செய்யும்போது, அது பதிவாகும்போது, அது உடனடியாக விளைவை கொடுத்து, மீண்டும் எண்ணமாக மட்டும் வரும் என்று சொல்லியிருக்கிறோம். ஆமா. இப்ப இந்த ரசித்தல் என்பது பதிவாகிறது. பதிவாகிறது. பதிவாகி அது அதற்குரிய விளைவு என்று ஒன்று இருக்கிறதா? அது ஒரு பாவத்தை அளிக்கக்கூடிய விளைவு இருக்கிறதா? என்று ஒரு சிந்தனை சிந்திக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் இதுவும் எண்ணமாக வரும். இந்த பதிவு அந்த ரசித்தல் என்பதும் பதிவாகி அதுவும் எண்ணமாக வரும். சரி, அப்படி வரக்கூடிய எண்ணம் இருக்கிறதே, அந்த எண்ணம் நல்ல எண்ணம் தானே? நல்ல எண்ணம் தானே? ஆமாம், நல்ல எண்ணம் தான். இப்ப அந்த எண்ணம் இறைவனுடையது என்று சொல்லலாமா? நம்முடையது என்று சொல்லலாமா? இது இன்றைக்கு ஒரு புதிய சிந்தனையாக இருக்கிறது. எப்படி சொல்லலாம் என்று ஒரு கேள்வி வருகிறது. இந்த அனுபவம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த ரசித்தலின் அனுபவம் வேறுபடுகிறது. வேறுபடுகிறது. எல்லாமே இயற்கையைத்தான் ரசிக்கிறோம். இயற்கை என்ற ஒரு நிலையில் ரசித்தால் அது ஒன்றாக இருக்கும். ஆனால் அதை வேறுபடுத்தி ரசிக்கக்கூடிய தன்மை என்பது ஒன்று வருகிறது அல்லவா? இந்த ரசித்தல் என்பதே அதை வேறுபடுத்தி அதை உணர்ந்து ரசிக்கக்கூடியது மனிதனிடம் மட்டும்தான் இருக்கிறது. அந்த விலங்கினங்களில் ரசித்தல் என்பது இருந்தாலும் அவ்வாறு வேறுபடுத்தி ரசிக்கக்கூடிய தன்மை அதற்கு இருக்காது. இருக்காது. இப்போ ஒரு பாடலை ரசிக்கிறோம். அந்த பாடல்ல அதனுடைய பல்லவி, முதல் சரணம், 2வது சரணம், 3வது சரணம் இப்படி இருக்கும் அந்த பாட்டு. முதலில் பல்லவி தொடங்கும். அடுத்து சரணங்கள் 2 சரணங்கள் இருக்கலாம், 3 சரணங்கள் இருக்கும். இப்படிதான் பாட்டு இருக்கும். அதை ரசிக்கும் போது அந்த இடத்துல அந்த 2வது சரணம் பாடும்போது அப்படி இருந்தது அப்படின்னு ரசிக்கிறோம்னு வச்சுங்க. அப்ப என்ன பண்றோம்? இந்த இடத்தை வேறுபடுத்தி ரசிக்கிறோம். அந்த இடத்துல அந்த குழந்தை பாடும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்ப ஒரே பாடல் தான், அதை அந்த இடத்துல வேறுபடுத்தி ரசிக்கிறோம். நாம் அதை வேறுபடுத்தி ரசித்தது போல் இன்னொருவர் அந்த இடத்தை அப்படி வேறுபடுத்தி ரசித்தாரா என்று தெரியாது. அவர் இன்னும் அதிகமாக அதை ரசனையாக மாற்றி இருக்கலாம். அப்ப அது மாறுபடுகிறது. மாறுபடுகிறது. ஆனால் ஒரு ஓசை, ஒரு பாடல் ஓசை கேட்கிறது என்று சொன்னால் ஒரு விலங்கினத்துக்கு காதுக்கும் கேட்கும். ஆனா அந்த விலங்கினம் அதை ஒரு பாடலாக ரசிக்கும். அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை வேறுபடுத்தி ரசிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய மனதின் தன்மை இல்லை. அது பிளைண்டா ரசிக்கும். நாம அதை வேறுபடுத்தி ரசிக்கக்கூடிய ஒரு நிலை வரும். இப்போ இந்த ரசிக்கும் தன்மை மனிதனுக்குள்ளாக மாறுபடுகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? எல்லா மனிதனும் ஒரே மனிதன் தானே, 6வது அறிவு தானே, அறிவு தானே என்று சொன்னால் அந்த ரசிக்கும் தன்மையில் மாற்றம் வருகிறது. இதுக்கு காரணம் என்ன? இப்ப நம்மளே சாதாரண கார்ல போயிட்டு இருப்போம். நாம ஒரு பழைய பாடல்களை போட்டுட்டு போறோம், ரசித்து கொண்டு போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம குழந்தைகள் என்ன இந்த பாட்டையே போட்டுட்டு போர் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் பாடல் தானே. இப்ப அவங்களும் பாடல் தான் கேட்கணுங்கிறாங்க. ஆனா என்ன பண்றாங்க? அவர் புதிய பாடலை கேட்கணுங்கிறாங்க. அதை எப்படிப்பா ரசிக்கிறீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நாங்க அதை ரசிக்கிறோம் சொல்றாங்க.
அவங்களுக்கு அதை ரசிக்க முடியுது, இதை ரசிக்க முடியல. நமக்கு இதை ரசிக்க முடியல, அதை ரசிக்க முடியல. இது வேறுபாடு வருகிறது. இது ரெண்டுமே ரசித்தல் தான். இந்த இடத்துல யாருடைய உடலுக்கோ மனதுக்கோ அப்படின்லாம் துன்பம்லாம் ஒண்ணும் இல்லை. ரசித்தலின் தன்மை மாறுபடுகிறது. இந்த இடத்துல நான் இதைத்தான் போடுவேன், நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்கள துன்பப்படுத்துற மாதிரி ஆயிருது. பொதுவாக ரசித்தலின் தன்மையை பார்க்கும்போது இது வேறுபடுகிறது. மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது ரசித்தல் என்பது. இதை நான் ஒரு இசையை மட்டும் வைத்து சொல்லிவிட்டேன். இதே போல எந்த ஒரு ரசனையாக இருந்தாலும் அந்த ரசிக்கும் தன்மை மாறுபடுகிறது. இது எப்படி பார்க்கலாம்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு 20 காக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. 20 காக்காயும் ஒரு காம்பவுண்ட்ல உட்கார்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஓசை வருகிறது, ஏதோ ஒரு நிகழ்வு நடக்கிறது, ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுன்னு வச்சுக்கோங்க. இந்த 20 காக்காயும் பார்க்குது இல்லையா? 20 காக்காயும் பார்க்கும்போது 20 காக்காயினுடைய மூஞ்சியும் எப்படி இருக்கும்? ஒரே பார்வையாக இருக்கும், ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் இதை ஒரு 5 மனிதன் பார்க்கிறான்னா, ஒருத்தன் வியந்து பார்க்கிறான், ஒருத்தன் புருவத்தை உயர்த்தி பார்க்கிறான், ஒருத்தன் சாதாரணமா பார்க்கிறான், ஒருத்தன் அப்படியே வாயை திறந்து வாயை பிளந்துட்டு பார்க்கிறான், கையை தூக்கி ரசிக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய ரசனையின் தன்மையும் என்ன ஆகிறது? மாறுபடுகிறது, மாறுபடுகிறது. அப்ப இந்த அனுபவம் என்பதும் அங்க மாறுபட்ட தன்மையில்தான் பதியும். அந்த ரசித்தல் என்பதில் வரக்கூடிய பதிவு என்பதில் ஒரு மாறுபட்ட தன்மையில்தான் பதிவும் இருக்கும். அப்ப இது கெட்ட பதிவு இல்லை என்று சொல்லிவிட்டோம். நல்ல பதிவுதான், நல்ல பதிவுதான். நல்ல பதிவிலேயே வித்தியாசமான நிலையில் அந்த பதிவுகள் பதிவாகிறது. அது மீண்டும் எண்ணமாக வரும்போது இந்த ஆழ்ந்து ரசித்தவனுக்கு அதே எண்ணம் தோன்றும் போது அந்த எண்ணத்தின் மூலமும் அவன் அதே மாதிரி ஆழ்ந்து ரசிக்கக்கூடிய மன உணர்வை பெறுகிறான். சாதாரணமாக ரசித்தவனுக்கு அவனுக்கும் பதிஞ்சு அதுவும் வெளியில வருது. அப்ப அவனுடைய முகத்துல அந்த பெரிய ஒரு மாற்றம் இருக்காது. அவன் சாதாரண நிலையில் தான் அதை உணர்கிறான். அப்ப இங்க வித்தியாசம் வந்துருச்சு இல்லையா? வித்தியாசம் வந்துருச்சு. அப்ப இந்த நல்ல எண்ணங்கள் என்று சொல்லுகிறோமே, ரசித்தலினால் வந்த பதிவு, அந்த பதிவின் மூலமாக எழுந்த எண்ணம், இது நல்ல எண்ணம் என்று சொன்னாலும் அது நம்முடைய எண்ணம் என்று சொல்லலாம் என்று சொல்ல வேண்டும் என்று தோன்றுகிறது. இதுல ஏதாவது உங்களுடைய சிந்தனை, வேறுபட்ட சிந்தனை இருந்தால் நம்ம இந்த இது முடிஞ்ச பிறகு கேள்வி பதில் செஷன்ல கேட்கலாம் கேட்கலாம். ஏன்னா இது ஏன் இதை இன்றைக்கு சிந்திக்க வேண்டும் என்று தோன்றியது என்று சொன்னால், என்ன சார் நீங்க நல்லது முழுவதும் இறைவனதுங்கிறீங்க, என்னதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு அது ஒரு மனசுக்கு ஏதோ கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. நம்மளதுலயும் நல்லது, நானும் நல்லது செஞ்சிருக்கேன், எந்தையும் நல்லது இருக்கு அப்படின்னு கொஞ்சமாவது வேணுமே அப்படின்னு ஒரு ஒரு ஏக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிலை நம்ம பார்க்கிறோம். எல்லாமே துன்பம் போக்கும் செயல், அது கருணையின் அடிப்படை இறைவனுடையது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறமே அப்படின்னு. ரைட்டு. இப்போ இதுலயும் இப்ப இந்த ஏக்கம் ஏன் வருதுன்னு பாருங்க. இப்ப நல்ல எண்ணம் முழுவதும் இறைவனுடையது அப்படின்னு சொன்னா நாமே இறைவனாக இருக்கிறோம் என்ற ஒரு நிலை வருது. இருந்தாலும் நமக்குள்ள ஒரு குற்ற உணர்வு என்ன இருக்கும்? நாம எங்கெங்க இறைவனா இருக்கிறோம்? நம்ம மனுஷனாத்தானே இருக்கிறோம். நம்ம மனுஷனா இருந்து நம்மள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல, இப்ப நமக்கு என்ன பேரு எடுக்கணும்னு நினைக்கிறோம்னா, நீங்க எப்படி பேர் வாங்கணுங்க அப்படின்னு கேட்டா, நல்ல மனுஷன்னு பேர் வாங்கணுங்க அப்படின்னு மனசு தோணுது. இல்லைங்க, நான் இவர் இறைவன் மாதிரி அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அப்படின்னு பேர் வாங்கணுமா? இல்லைங்க, இவர் நல்ல மனுஷன் அப்படின்னு
சொல்லணும்னு பேர் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா பெரும்பாலானவர்களுக்கு என்ன தோணுது, நல்ல மனிதன் அப்படின்னு பேர் வாங்கினாலே போதும். அதுவே பெரிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு நல்ல மனிதர்கள் என்று எத்தனை பேரை சொல்ல முடியுது? சொல்ல முடியுது. சொல்லுவாங்க. முன்னாடி காலத்துல எல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவர் நல்ல மனிதரா இல்லையா என்று அவர் வாழும்போது சொல்ல மாட்டார். பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய இறப்பில் அவருடைய வாழ்க்கையை வைத்து இவர் நல்ல மனிதரா இல்லையா என்று சொல்லுவார்கள். சொல்லுவார்கள். எப்படி? அங்க வர்ற கூட்டத்தை வச்சு சொல்லுவாங்க. இதெல்லாம் கிராமத்துல நிறைய இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கு. அவர் இறந்த அன்னைக்கு அவ்வளவு கூட்டம் அப்படின்னு. அப்ப ஏன் அப்படி வந்தது? இவர் அன்பும் கருணையுமாக வாழ்ந்திருக்கிறார். அன்பும் கருணையுமாக வாழ்ந்திருக்கிறார். அதனால அவ்வளவு கூட்டம் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் நல்ல மனிதராக வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்வது அப்படி இருக்கிறது, உண்டு. ஆனால் இவரு இறைவனாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்றது இல்லை. நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, நாம அந்த துவைதம் என்ற நிலையில் இறைவனை கொண்டு போய் வைத்து விட்டோம். சமுதாயத்துல இறைவனை கொண்டு கோயில் வச்சு பூட்டிட்டோம். அப்ப நாமெல்லாம் மனிதர்கள், இறைவன் வேறு, மனிதன் வேறு என்று இன்னைக்கும் பெரும்பாலான சமுதாயம் அப்படித்தானே இருக்கிறது. இன்றைக்கு 850 கோடி மனிதர்களிலே அத்வைதம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் மக்கள் தொகை எவ்வளவு இருக்கும்? மிக 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 சொற்பமாகத்தான் இருக்கும். அத்வைதம் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் 1% இருந்தால் பெரிய விஷயம். ஆனால் பெரும்பாலும் அந்த துவைத நிலையில் தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அப்ப என்ன, நல்ல மனிதன்னு பேர் வாங்கினா போதும் அப்படின்னு வரும். இதுல ஒரு மாறுபட்ட ஒரு இடம் ஒன்று இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய வருது. என்னன்னு கேட்டா, சார் நல்ல மனிதனாக வாழ்ந்தால் நிறைய கூட்டம் வரும்னு சொன்னீங்களே சார், பாரதியார் இறந்தப்ப 11 பேர் தான் அங்கே கூட இருந்தாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு திடீர்னு எனக்கு தோணுது. 11 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு. அவர் நல்ல மனிதனாக வாழவில்லை, அவர் நல்ல இறைவனாக வாழ்ந்திருக்கிறார். அவருடைய நிலை வேறு, அவருடைய நிலை வேறு. அப்ப அங்க கூட்டம் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை அந்த நல்ல மனிதர்களையும் தாண்டிய ஒரு பெரிய ஞானம், அவருடைய ஞானம். அவர் ஒரு ஞான ரதம். அப்ப அப்படிதான் அதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இப்போ நல்ல மனிதனாக இருந்தால் போதும் அப்படி. அப்ப ஒரு மனிதனுடைய அனுபவங்களில் இப்போ இந்த ரசித்தல் என்ற அனுபவம் ரசித்தல் என்பது ஒரு அனுபவம்தான். அது ஒரு அனுபவமாகவும் இருக்கிறது. இது புலன் மூலமாகத்தான் அதை ரசித்தல் என்பதும் இருக்கிறோம். ஆனால் இந்த ரசித்தல் என்பதில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் கொடுத்தல் என்று ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. ஆனால் அது ரசித்தலாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதில் யாருடைய உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் இல்லை. அப்ப அது அந்த பாவம்ங்கிற கணக்குக்கு போகாது. அப்ப அந்த அடிப்படையில் அந்த அனுபவம் என்பது மனிதன் வேறுபட்டு ரசிக்கிறான், வேறுபடுத்தி உணர்கிறான். அந்த ரசித்தலில் அந்த வேறுபடுத்தி ரசிக்கக்கூடிய தன்மை கொண்டவன் மனிதன் மட்டுமே. அப்ப அந்த ரசித்தல் அனுபவம் என்பது நல்ல எண்ணம் மீண்டும் வருகிறது. அதன் மூலமாக அது நம்மளுடையது என்று சொல்லிக் கொள்ளலாம் என்று தோன்றுகிறது. அப்ப நம்மளுடைய எண்ணம், நல்ல எண்ணத்திலும் அது என்னுடையது என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்று இந்த ரசித்தலினால் வரக்கூடிய அனுபவத்தையும் அடிப்படையாக தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு எண்ணம் தோன்றுகிறது அல்லவா, அந்த அடிப்படையாக தோன்றுகிறது அல்லவா, அந்த எண்ணமும் அது என்னுடையது என்று சொல்லலாம். 4 பேர் இருக்கோம் வீட்டில், எனக்கு பசிக்குது, எனக்கு உணவு வேண்டும், மற்றவங்கெல்லாம் பசிக்கலன்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த எண்ணம் நல்ல எண்ணம் தான் என்று அது என்னுடையது, இவருக்கு மட்டும்தான். மற்றவங்களுக்கு பசி இல்லை, வரும், அவங்களுக்கும் பசி வரும், ஆனால் இப்ப இல்லையே.
அப்ப இப்ப எனக்கு மட்டும்தான் பசிக்குது. அப்ப நான் சாப்பிடுறேன், நீங்கெல்லாம் அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றோமா? அப்ப பசிக்குது, நான் சாப்பிடுறேன், நீங்கெல்லாம் அப்புறம் சாப்பிடுங்க. இப்ப இது அவர்களுக்கு துன்பம் கொடுக்கும் செயலா? இல்லை. 4 பேருக்கும் பசிக்குது. நான் மட்டும் சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடாதீங்க. இட்லி 4 இட்லி தான் இருக்குது. 4 பேருக்கு பசிக்குது வீட்ல. வீட்ல 4 இட்லி தான் இருக்குது. இப்போ அந்த இடத்துல ஆளுக்கு ஒரு இட்லி சாப்பிடலாம்னு சொல்றது என்னது? நல்ல செயல். இப்போ எனக்கு பசிக்குது, நான் சாப்பிடுறேன் அப்படின்னு அந்த 4 இட்லியும் ஒருத்தர் மட்டும் சாப்பிட்டாருன்னு வச்சுக்கங்க, அப்ப அது துன்பம் கொடுக்கும் செயலாக மாறிவிடுகிறது. ஆனால் அதே இடத்துல அந்த 3 பேருக்கு பசிக்கல, இவருக்கு மட்டும் பசிக்குது. எனக்கு பசி இருக்குது, நான் சாப்பிடுறேன். நீங்க பசி வரும்போது அப்புறம் சாப்பிடுங்க அப்படின்னு இவர் சாப்பிடுறத, அது புண்ணியத்துல கொண்டு போறதா, பாவத்துல கொண்டு போறதா? பாவத்துல கொண்டு போக முடியாது. இந்த 3 பேரும் எங்களுக்கு பசிக்கல, அவருக்கு பசிக்குது, அவர் சாப்பிடுறாரு. வெளியில இருந்து ஒருத்தர் வர்றாரு, என்னையா அது? உன் பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடாம விட்டுவிட்டு நீ உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்க எல்லாம் பசிக்கலன்னு சொல்றாங்க, அப்புறம் சாப்பிடுறேன்ட்டாங்க. அதனால நான் பசிக்குது சாப்பிடுறேன். அப்ப இந்த இடத்தில் மனிதனுடைய இயற்கை துன்பம் என்ற தேவை என்பது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகிறது. அதில் காலம் வேறுபடுகிறது, அதில் அளவு வேறுபடுகிறது. அப்ப இந்த நிலையை பார்க்கும்போது அந்த இயற்கை துன்பத்தை போக்க வேண்டும் என்ற எண்ணம் என்பது நம்மளுடைய எண்ணம் என்று வைத்துக் கொள்ளலாம். அது நல்ல எண்ணம் தான். இருந்தாலும் அது நம்மளுடையது என்று வைத்துக் கொள்ளலாம். அதே போல ரசித்தல் என்பதில் வரக்கூடிய எண்ணங்கள், அனுபவங்கள், அந்த அனுபவத்தினால் வரக்கூடிய எண்ணங்கள் அனைத்தையும் நம்முடையது என்று வைத்துக் கொள்ளலாம். அப்ப இப்ப நம்ம இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, உடலின் தேவையில் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக வரக்கூடிய எழக்கூடிய எண்ணத்தையும், மனதின் தேவையில் இருக்கக்கூடிய அனைத்து ரசித்தல் என்ற அனுபவத்தையும் வைத்துக் கொள்ளலாம். உயிரின் தேவை என்று போய்விட்டோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்க போயிட்டோம்னா அந்த உயிரின் தேவை என்பதை புரிந்து கொண்டு அதுக்கு போகும்போது அங்க காமன் ஆயிரும். அங்க இண்டிவிஜுவலா ஒரு மனிதன் என்பதற்கான நிலை அல்ல. அங்கே எல்லாரும் ஒரே இடத்துல சங்கமிக்கக்கூடிய இடமாக மாறிவிடும் உயிரின் தேவை என்பது. அப்ப இந்த உடலின் தேவை, மனதின் தேவை என்பதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், அதனால் வரக்கூடிய நல்ல எண்ணங்கள் நம்முடையது என்று வைத்துக் கொள்ளலாம் என்று இன்றைய சிந்தனை நமக்கு சிந்தனையாக தோன்றுகிறது. இதை இன்றைய ஞானமாக எடுத்துக்கொள்வோம். இதை பற்றிய உங்களது சிந்தனைகள் இருந்தால் இப்பொழுது நாம் கேள்வி பதில் என்ற ஒரு நிலையில் அதை சிந்தனை செய்யலாம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். வாழ்க வளமுடன் ஐயா. இன்று இது ஞானம் தலைப்பிலே ஒரு சிறந்ததொரு விளக்கத்தை அளித்த இறைஞான ஆசிரியர் மணி அவர்களுக்கு வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று நீங்கி வாழ்க வளமுடன். இன்று ஐயா அவர்கள் எண்ணம் என்ற ஞானம் என்ற தலைப்பிலே ஞானம் என்ற தத்துவத்தை நோக்கிதான் ஆன்மீக தத்துவங்கள் அனைத்தும் செல்கின்றன. ஞானம் என்பது இப்போது தேவையில்லை, அதற்கு ஒரு குறிப்பிட்ட வயது வேண்டும் என்று பலர் சொல்கிறார்கள். ஆனால் பொதுவாக ஒரு மனிதனுக்கு ஞானம் என்று விளக்கம் கூறுவதென்றால், வாழ்க்கையில் துன்பம் என்ற உணர்வு வராமல் இருப்பதே ஞானம், அதை அறிந்து கொள்வது ஞானம் என்று எளிமையாக கூறினார்கள் ஐயா. எது ஞானம் என்றால் ஒவ்வொரு மனிதருக்கும் வேறு வேறு விதமாக இருக்கும். அது
இயற்கை துன்பம் நீக்கி செயற்கை துன்பம் எழாமல் வாழ்க்கையில் வாழ்ந்தால் அதுவே ஞானம். எண்ணம் தான் அனைத்திற்கும் காரணம். எண்ணம் தான் செயலாக மாறுகிறது. அந்த செயல் அந்த சொல்லாக இருக்கிறது. சொல்லும் செயலாக மாறி அது ஒரு விளைவாக வருகிறது. அது மீண்டும் எண்ண பதிவாக மாறி மீண்டும் அந்த எண்ணம் வந்து கொண்டே இருக்கிறது. கெட்ட எண்ணங்கள் நம்முடையது என்றும் நல்ல எண்ணங்கள் அனைத்தும் இறைவனுடையது என்று ஐயா பல நாள் குறிப்பிட்டார்கள். அதற்கு இன்று ஒரு மாற்றாக சிலவற்றை நம்முடையது என்றும் நாம் கூறிக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கார்கள். அன்பும் கருணையின் அடிப்படையில் எழும் எண்ணம் நல்ல எண்ணம். யாருக்கும் துன்பம் செய்யக்கூடாது என்பது அன்பு. கருணை என்பது துன்பத்தை போக்கும் செயல். பசியை போக்குவதற்கு வரும் எண்ணம், உணவு வேண்டும் என்று வரும் எண்ணம் நல்ல எண்ணம். இதுதான் வேண்டும் என்று எல்லை கட்டிய எண்ணம் கெட்ட எண்ணம் என்று ஒரு எளிமையான உதாரணம் எடுத்து சொன்னார்கள். ரசித்தல் என்பதிலும் ஓர் அனுபவம் இருக்கிறது. அதுவும் பதிவாக மாறும். அந்த பதிவிலும் ஓர் எண்ணம் வருகிறது. அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் வேறுபடும். அந்த எண்ணம் நம்முடையது நாம் கூறிக்கொள்ளலாம் என்று ஐயா சொல்லியிருக்காங்க. இதில் கருத்து வேறுபாடு உள்ளவர்கள் கேள்வி பதில் நீங்கள் கேட்டு புரிந்து கொள்ளலாம். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். கொஞ்சம் தொண்டை இதானதுனால நான் டக்குன்னு முடிச்சிட்டேன். இப்போ ஒரு கேள்வி வரும்னு எனக்கு தோணுது. அதனால அந்த கேள்வியை நானே கேட்டு நானே சொல்லிடுறேன். அதாவது இப்போ ரசித்தல் என்பதில் ஒரு அனுபவம் வருகிறது, ஒரு பதிவு வருகிறது. அது நல்ல பதிவு அப்படின்னு வச்சுட்டோம். நல்ல பதிவுன்னு வச்சுட்டோம். சரி, இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எண்ணம், செயல், பதிவு, பதிவிலிருந்து மீண்டும் எண்ணம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விளைவு. அந்த பதிவு வந்த உடனே அதுல ரெண்டா பிரிஞ்சிடும். ஒன்று விளைவுக்கு போயிடும், இன்னொன்று மீண்டும் எண்ணமாக வரும் இந்த சர்க்கிள்ல அப்படின்னு. இப்போ இந்த ரசித்தல் என்பதனால் வரக்கூடிய பதிவு, அதற்கு புண்ணியம் என்று சொல்லுகிறோம். அதுக்கு விளைவு என்ன என்று நம்ம சாதாரணமா ஒரு புண்ணியம்னா ஒரு பாவத்தை அழிச்சிரும் அப்படின்னு சொல்றோம். இப்போ இது அதே மாதிரி அழிக்குமா என்று ஒரு கேள்வி வரும்னு நினைக்கிறேன். யாராவது கேட்பாங்கன்னு தோணுது. இதுக்கு ஒரு விளைவு இருக்கா? அப்ப ரசித்தல் என்பதனால் வரக்கூடிய அந்த அனுபவ பதிவுக்கு விளைவு உண்டா? அந்த புண்ணிய பதிவுக்கு விளைவு உண்டா என்று கேட்டால் நிச்சயமாக உண்டு. நிச்சயமாக உண்டு. எந்த செயலாக இருந்தாலும் அதற்கு விளைவு இல்லாமல் இருக்க முடியாது. அப்ப இந்த ரசித்தல் என்பதனால் வரக்கூடிய விளைவு எப்படி இருக்கும் என்று சொன்னால், நாம் இந்த நமது உடலை என்ன பண்ணியிருக்கோம்? துன்பமாக மாற்றி வைத்திருக்கிறோம் அல்லவா? அதாவது எப்படி சொல்லலாம்னா, இந்த துன்பம் கொடுக்கும் செயல் என்பது தானே பாவம். அதுல பிறருக்கு கொடுப்பதுன்னு ஒண்ணு இருக்கு, நமக்கு கொடுப்பதுன்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் என்பது ஒன்று இருக்குல்ல, அதுதான் பெரும்பாலும் உடலில் நோயாக வருகிறது. பிறருக்கு கொடுக்கக்கூடியது பெரும்பாலும் வாழ்க்கை சிக்கலாக வருகிறது. அது இன்டென்சிட்டி கூடும்போது அதுவும் நோயா வரும்னு வச்சுக்குவோம். பொதுவாக நமக்கு கொடுக்கக்கூடிய துன்பம் உடலில் நோயாக வருகிறது அல்லவா? இந்த ரசித்தல் என்பதில் வரக்கூடிய அந்த அனுபவம், அதனுடைய விளைவு நமக்கு நாமே கொடுத்து கொண்ட துன்பங்கள் இருக்கிறது அல்லவா? அந்த துன்பத்தின் அந்த நிலையை அதை குறைக்கும். அப்ப நம்ம ரசித்தல் என்பது எவ்வளவு செய்யறோமோ, எந்த அளவுல அதுல இருக்கமோ, அந்த அளவுக்கு நமக்கு வர இருக்கக்கூடிய நோய் துன்பங்கள் குறையும். அதுவும் உடனடியாக அந்த பாவம் என்ற நிலையில் இருக்கக்கூடிய பதிவை அழிக்கக்கூடிய விளைவு அதற்கும் உண்டு என்பதை இது கேள்வியா வர்றதுக்கு முன்னாடி நானே கேள்வி கேட்டு சொல்லிட்டேன். வாழ்க வளமுடன். கேள்வி பதில் தொடங்கலாம்.